இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு 2025க்கு முதலாவது வாரத்தின் வார்த்தை எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஸோ 3 திங்ஸ், 3 காரியங்களை குறித்து தேவன் நமக்கு இங்கே கொடுக்கிறார் வார்த்தைகளை. முதலாவது நம்மை சந்திப்பார். இரண்டாவது நம்ம பார்க்குறோம் அவருடைய நல் வார்த்தைகளை நம் மீது கடந்து போக பண்ணுவார். மூன்றாவது நம்ம பார்க்குறோம் இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். ஸோ 3 காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார். ஸோ கர்த்தர் நம்மை பார்க்க வர்றான்னு வச்சுக்கோங்க, சந்திக்க வருகிறார் என்றால் ஒன்று நியாய தீர்ப்பாக இருக்கும், அல்லது மற்றொன்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ஃபேவர், டெலிவரன்ஸ், இரக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரஹாமை தேவன் மாம்ரேன்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்தித்தார் இப்ரோன்ல. ஸோ இந்த மாம்ரே அங்க தேவன் அவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் லோத்து இருக்கிற சொதோம் கொமோரா பட்டணத்தின் அழிவை குறித்து தெரியப்படுத்த சந்தித்தார். இன்னும் தி லார்ட் விசிட்டட் யாக்கோபு வாழ்க்கையில அவன் லோத்து இடத்திலிருந்து திரும்ப வரும் பொழுது தேவன் அவனை பெனியலில் சந்தித்து இரக்கத்தை காண்பிக்கிறார். அங்க டெலிவரன்ஸ், இரக்கம், பெருக்கல், மல்டிப்ளிகேஷன், கிரேஸ் ஆஃப் காட், மர்சி ஆஃப் காட், ஃபேவர் ஆஃப், அபண்டன்ஸ் சப்ளை ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட், ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி. ஏன்னா அங்க தான் அண்ணனை பார்த்து பயந்து தான் ஓடுறான். இப்போ மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் வரும் பொழுது ஆண்டோடைய ஃபேவர் அவன் மீது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். God when visits you, but this time when God visits you, he visits with a purpose and will. ஸோ அங்க ஆண்டோடைய நோக்கம் இருக்கும். நம்மளை சந்திக்கிறார் என்றால் ஆண்டோடைய நோக்கம் இருக்கும். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், உங்க தேவைகளை சந்திக்கிறார், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், உங்களை கட்டி எழுப்புகிறார், உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றுகிறார். மோசே சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவன் மீது கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது நம்ம அங்க பார்க்கிறது என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகித்து, அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவரு கடந்து போகிறார். ஸோ அவர் நம் மீது கடந்து போகும்போது அவர் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பிளஸட் பீப்புளாக மாறுறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுறோம். தேவனுடைய அந்த வார்த்தை மோசே மீது கடந்து செல்லுகிறது. எப்படிப்பட்ட வார்த்தை நம்ம பார்த்தோம்னா கிருபையும் இரக்கமும். ஹல்லேலூயா. மர்சி அண்ட் கிரேஸ். இந்த கிருபையும் இரக்கமும் தான் ஆண்டவரிடத்துல நம்ம பெற வேண்டும். அது நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தேவன் நம்மை அழகாய் அவர் வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துவார். இங்க ஆண்டவர் எப்பொழுது இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாரோ நம்ம மீது, எப்போனா நம்ம மீது இரக்கம் காட்டும் பொழுது ஆண்டவருடைய பண்ட சாலையில இருந்து நமக்கு அவருடைய பொக்கிஷத்தை நம்ம மீது பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. தமது நல்ல பொக்கிஷத்தை நமக்கு கொடுப்பார். ஸோ நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ தட் நம்ம அந்த வார்த்தையில இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றப்படுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது என்னன்னா நமக்கு ஹோப்ஃபுல் வேர்ட்ஸை தான் நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஹோப்ஃபுல் வேர்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு என்னன்னா யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர், யூ வில் பி ஸ்ட்ரென்தன்ட். அண்ட் ஆண்டவர் இந்த ஹோப்ஃபுல், அதாவது நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்கிற வார்த்தை கொடுக்குறார். ஸோ இந்த விசுவாசத்தை அதிகரிக்கிற இந்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம இன்னும் அதுல ஸ்ட்ராங்கா எழும்பி நிற்போம், இன்னும் பலனோட எழும்பி நிற்போம், பலத்தோட. அந்த அளவுக்கு பலம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அந்த ஃபெய்த்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம டிசப்ஷன்ல விழ மாட்டோம். நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. வெறுமையான எம்டி வேர்ட்ஸால நம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை, அந்த ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பட் see, when God is pronouncing his words, ஆண்டவர் அவர் வார்த்தையை நம்ம மீது கடந்து போகும் பண்ண பொழுது அந்த வார்த்தை நமக்கு என்னவாக மாறுதுன்னா இட்ஸ் a spiritual word.
நாட் அன் ஆர்டினரி வேர்ட். சாதாரணமாக ஒரு மனிதன் நமக்கு பேசிட்டா நமக்கு வந்து என்ன நம்ம நினைப்போம், ஓ அவங்க இப்படி பேசிட்டாங்க, பயம் வரும் நமக்கு. ஒரு சாபம் யார்கிட்ட இருந்து வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை, பட் a spiritual word. ஒரு மனுஷனுடைய வார்த்தையில இவ்வளவு பவர் இருந்துன்னா ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. so that ஆண்டோடைய வார்த்தை உங்க மீது கடந்து வரும் பொழுது அது வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க அது மேல நம்பிக்கை வைக்கணும். அப்பொழுது அதனுடைய கனியை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் மீது அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது, உறுதியா இருக்கும் பொழுது, அனுதினம் அதிகாலையில நீங்க ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்க மைண்ட் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. நீங்க பூஸ்ட் ஆக்கப்படுறீங்க. உங்களுக்குள்ளாக ஒரு எனர்ஜெட்டிக் வார்த்தை வருது பாருங்க. நோயெல்லாம் பாதி அப்பவே பறந்து போயிடும். துக்கம் அப்பவே பறந்து போயிடும். சோர்வா தான் இருப்போம். நமக்கு கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனா அந்த கவலை எல்லாம் அந்த நிமிடத்துல மறந்து போயிடும் பாருங்க. எல்லாம் அப்படியே மறைந்து போயிடும். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதுல இருந்து வருகிற ஒரு வல்லமை, ஒரு பவர் ஆஃப் காட் த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is a purpose and plan when God speaks to you. Hallelujah. கர்த்தர் நம்ம கிட்ட பேசும் பொழுது அதுல நிச்சயமாக ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கும். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. தேவன் வந்து உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னா அது உங்களை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படி இல்லை. ஆனா உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை வளர செய்வதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை முன்னேற்றி கொண்டு வருவதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறி வர ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் எல்லைகளில் சமாதானத்தை கொண்டு வர பண்ணுகிறார். Hallelujah. Not to harm you, but to bless you and to make your life a prosperous and a blessing. Hallelujah. நான் தேவனுடைய கிரியையை சொல்ல விரும்புறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும், சொல்ல முடியாத பிரச்சனைகள். there are some prayers which we can say, there are some prayer requests which we can tell. பட் சம் ஆஃப் த ப்ரேயர் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சில ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை சொல்ல முடியாது, அது மறைக்கப்பட்டது. ஆனா அந்த மறைக்கப்பட்ட அந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது. அவங்க பெரிய ஒரு இருட்டுல நடக்கிற, ஒரு இருளில் நடக்கிற மனுஷனை போலதான் அவங்க வாழ்க்கை இருக்கும் பாருங்க. ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஜெபிக்க ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு விரோதமாக ரொம்ப முதிர்ந்த வயது உள்ள ஒருவரை திருமணம் செய்ய நினைக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவங்க வந்து born again கிடையாது, அவங்க வந்து பிலீவர் கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. அவர்களுக்காக அவங்களுக்கு உடனே ஆண்டவர் வந்து அந்த ஏற்ற நேரத்தில் பதிலை கொடுத்து அதுலேருந்து பாதுகாக்கிறார். இன்னும் நிறைய ஒரு கான்ஃபிடென்ஷியல் சொல்லக்கூடாத பெண் பிள்ளைகளை நீங்க நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஆஸ் அ பேரண்ட். அவங்க ஒருத்தர் இப்படிதான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக அவங்க அவங்க நம்ம நம்ப முடியாத அளவுக்கு, நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மொலஸ்டேஷன் வீட்டிலே நடக்குது, பெண் பிள்ளைகளுக்கு நடக்குது பாருங்க. ஆனா ஜெப குறிப்புகள் ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, பதிலை கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ நீங்க ஒருவேளை இப்படி ஒரு மொலஸ்டேஷன், பர்சிக்யூஷன், ட்ரபிள், டெம்டேஷன் இதுல போய் கொண்டு இருக்கக்கூடும், நீங்க தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப்ல, உங்க விண்ணப்பங்களை தெரிவிங்க. ஸோ இட் இஸ் அ கான்ஃபிடென்ஷியல். அது கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ப்ரேயர் செலுத்தும். அப்போ ஆண்டவர் மட்டும்தான் அதை பார்க்கிறார். மற்றவங்களுக்கு அது கான்ஃபிடென்ஷியல்னா யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறார். பெண் பிள்ளைங்களை அப்படியே சாதாரணமா விட்டு போகாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. அவங்களுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கரா இருக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஃபேமிலி தான் பேஸ் சப்போர்ட்டாக இருக்கணும். எப்படின்னா அவங்க க்ரோத்ல அவங்க தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்க எஜுகேஷன்ல
மெயினாக எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிஃபென்ஸ் இருக்கணும். ஒரு தாய்க்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. தகப்பனை காட்டிலும் தாய்க்கு அந்த பொறுப்பு அதிகம். தாய்மார்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், சகோதரிகள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு அங்கே எங்கேயும் போகாதீங்க. கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை பாருங்கள். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. ஆண் பிள்ளைகளுக்கும் தேவைதான் இந்த காலத்தில். இது ரொம்ப கெட்டுப்போன காலங்கள். நம்ம யாரையும் நம்ப முடியாது எளிதாக. ஈவன் இந்த வி கான் ட்ரஸ்ட் த ஃபேமிலி, வி கான் ட்ரஸ்ட் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வயதில், அந்த வாலிப வயதில் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க பிள்ளைங்க வந்து சாதிக்கிற பிள்ளையாக மாறுவாங்க. நிச்சயமாக பெற்றோர்களை கடைசி வரைக்கும் அவங்க நல்ல பெற்றோர்கள் எங்களுக்கு கிடைத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஒரு பிள்ளை வந்து பெற்றோர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற கண்டிஷனில் தான் அண்டர் மொலஸ்டேஷனில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ அதுக்கு காரணம் பாதி பெற்றோர்கள். ஸோ அவங்க வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க சொல்கிறதே நம்ம சில நேரத்தில் கேட்கணும். ஸோ அப்போ நம்ம பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் ஃபியூச்சரில் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக திகழுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம நல்ல பெற்றோர்களாக இருக்க முயற்சி செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ சே நாட் டு ஹார்ம் யூ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நினைவுகளை அறிவேன், நாட் டு ஹார்ம் யூ. தீமைக்கல்ல, உங்களை காயப்படுத்துவதற்காக இல்லை, உங்களை துக்கப்படுத்துவதற்காக இல்லை. Why we all need Jesus. நம்ம எல்லாருக்கும் வேற ஒரு ரீசனா இருக்கும். எல்லாருக்கும் சேம் ரீசனா இருக்காது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தேவைகளாக இருக்கும். ஏதோ ஒரு ரீசன்ல நம்ம வர்றோம். கடைசியா நம்ம வர்றது தான் ஆண்டவர்கிட்ட வர்றோம். நம்ம எல்லா முயற்சி பண்ணுவோம், எல்லா முயற்சி தோல்வியை பார்ப்போம், எல்லா முயற்சி வீண் போகிறத பார்க்கணும். ஆனா கடைசியா நம்ம வர்ற டெஸ்டினேஷன் எது தெரியுமா? கர்த்தருடைய சன்னிதானம். அவருடைய பாதத்துல விழுந்துடுறோம். அப்பா நீர் தான் வழி. ஆனா நீங்க அழுது ஜெபித்து புலம்பி அவர் பாதத்துல நீங்க விழுறீங்க பாருங்க. ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. He will never leave us, my dear friends. He never leaves us. Hallelujah. You need to trust God. இதுக்காக நீங்க ஆண்டவர் மீது, இதற்காக நீங்க தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஸோ நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது இந்த வார்த்தை உங்கள் மீது கடந்து வந்து ஒரு பெரிய கிரியை செய்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க அதிகாலையில தேவ வார்த்தையை படிங்கன்னு பிள்ளைங்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வீட்டுல பிள்ளைங்களுக்கு சொல்லணும். கேட்குறாங்க, கேட்காம போறாங்க, அது அடுத்த விஷயம். கணவன்மார்கிட்ட சொல்லணும், மனைவிமார்கள்ட்ட சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும். நம்ம மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சத்தியத்தின் விதை விதைச்சிருங்க. ஒரு சத்தியம், சின்ன ஒரு காட்ஸ் வேர்ட் சொல்லிருங்க. நான் எப்பவுமே எங்க போனாலும் என் உள்ளத்துல ஆண்டவர் பேசும்பொழுது நான் சொல்லிடுவாங்க. கண்டிப்பா சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை அவர்கள் மத்தியில கிரியை செய்யும். ஜெபம் கிரியை செய்யும். நீங்க அதிகாலையில் தெய்வ வார்த்தை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நாள் அடைய அடைய நீங்க வந்து உங்க புத்தி தெளிந்து உங்க ஒரு ஆண்டவரே உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்பிரிட்டை கொடுப்பாரு. ஒரு மைண்டே, உங்க தாட்லே புதிய புதிய தாட்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. எப்படி இருந்த பிள்ளை இப்படியா பேசுது, எப்படி இருந்த பையன் இப்படியா பேசுறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஞானத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. And God never harms but raises from bottom level, from miserable condition, from failures. ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம விழுந்து போய் நொறுங்கி போய் உடைஞ்சு போயிருப்போம். அந்த நேரத்துல நம்ம தூக்கி நிறுத்துவார். அதுதான் தெய்வம். ஹல்லேலூயா. miserable moments, failure moments, when I met God, நான் ஆண்டவரை சந்தித்த நேரமே அதுதான். நான் உடைந்து போன நேரத்துல ஆண்டவர் நம்மை சந்தித்தார். நான் நிறைய நேரம் நினைச்சிருப்பேன், உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? ஆரம்ப காலத்துல உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? அப்போ ஏன் பதில் தர மாட்டேன்? Why God is not answering? Why we are living miserable? This is the question throughout the whole earth. பூமியை முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அறிவு இல்லை, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கவில்லை. சரியான மூமெண்ட்ல சரியான நேரத்துல ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. There is no deviation. ஒரு மாற்றமும் கிடையாது. கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஏற்ற
நேரத்துல உங்களை சந்திப்பார். சந்தித்து ஏற்ற இடத்துல சந்திப்பார். சந்தித்து உங்க குறைவுகள் எல்லாம் மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. ஹalleluya. நம்ம பார்க்குறோம் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய குவார்லிங்ஸ், ஃபைட்டிங், ஃபேமிலியில ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சம் லூசர்ஸ், சம் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபைட் பண்ணும்போது டெவிலுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சாத்தானுக்கு உள்ள புகுந்து வர அழகா ஒரு பெரிய இடமே நீங்க கொடுத்துட்றீங்க. சண்டை நமக்கு அது தெரியாது. ஏன்னா எல்லாமே ஆவேசத்துல தான் சண்டை போடுறோம். திடீர்னு கோவம் வருது, திடீர்னு சண்டை போடுறோம். அது நம்ம ரத்தத்துல அதிகமாவே இருக்கு. நம்ம மக்களுக்கு கோவம் முதல்ல வந்துடும். இந்த கோவம் வர்றதுனால என்ன நடக்குதுன்னா சாத்தான் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருது. ஹalleluya. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் சாத்தானுக்கு கிடைக்குது பாருங்க. உங்க வீக்னஸ், ஃபைட்டிங், குவார்லிங் அதை விடணும். ஸோ ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். ஃபைட்டிங்ஸ் இல்லாமல் இருந்தால் உங்க ப்ரேயர் சூப்பர். உங்க ப்ரேயர் பிளிஸ்ஃபுல் ப்ரேயர். உங்க ஜெபம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியமே இந்த சண்டை தான். ஸோ இந்த சண்டையினால நம்ம பாதி ஜெபம் குலைச்சலாக்கப்படுகிறது. ஹalleluya. இந்த சண்டையின் நிமித்தம் நீங்க ஃபெயிலியர்ஸை நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழுது. கோவம் வருது, அப்புறம் சண்டை வருது, அப்புறம் ஃபேமிலியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஒரு ரெஸ்டோரேஷனுக்கு. உங்கள் மனைவி சரியில்லையா, ஹஸ்பண்ட் சரியில்லையா, பிள்ளைங்க சரியில்லையா, பெற்றோர்கள் சரியில்லையா, நீங்கள் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு அந்த காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு ஏதுவாக அன்பும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு குடும்பமாக தேவன் மாற்றுவார். நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஹalleluya. இந்த ஒரு அன்காம்ப்ரமைசிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன பிட் ஒரு பாயிண்ட்டுக்காக சண்டை நடக்கும். இந்த அன்காம்ப்ரமைசிங் அதை விட்டுருங்க. பட் நெவர் கிவ் அப் ப்ரேயர். நெவர் கிவ் அப் ப்ரேயர். அண்ட் இந்த காரியத்துக்காக நீங்க விட்டு விடாதீங்க. அப்படியே போனா போட்டும், இப்படியே நான் வாழ்ந்துட்டு போறேன், இப்படியே நான் இருந்துட்டு போறேன். Never say like that. Say that I will never give up because Jesus is with you. Hallelujah. And I am bringing an encouraging word to you. Never give up. Keep praying. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அந்த விசுவாசம் தான் நம்ம நினைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற அந்த வார்த்தையிலையும் கரெக்டாக நீங்க அந்த கனிகளை பார்க்க முடியும். அவருடைய கிரியையை நீங்க பார்க்க முடியும், கண்களால் பார்க்க முடியும். Hallelujah. And I am talking to that wife, that husband, that children, those who are having no peace. You need a solution, permanent solution. Go and pray. Hallelujah. இதை ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க யாராவது பாதிக்கப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விண்ணப்பங்களை மட்டும் தெரியப்படுத்துங்க. பிகாஸ் ஐ எம் நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை மட்டும் தெரியப்படுத்துங்க. நாங்கள் முழு ஜெபத்தை ஏறெடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் காண்டாக்ட் பண்ணி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிடுறீங்க, அதோட அப்புறம் ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு சிலர், நாட் எவ்ரிபடி, ஐ எம் சேயிங் ஃபியூ ஆஃப் யூ. ஸோ தொடர்ந்து நீங்கள் என்கிட்ட காண்டாக்டில் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த எங்ககிட்ட அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் நினைவூட்டும் பொழுது அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். என்ன சொல்யூஷன் ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வர நிறைய பேர் வாழ்க்கையில் கொண்டு வர்றாரு. இப்போ கூட நிறைய சிக்னஸ் கூட ஹீலிங் ஆயிருக்குது. சம் பீப்புள் ஹேவிங் சுகர் லைக் அவங்களுடைய ஜெபம்லாம் கேட்கப்பட்டது. ஸோ ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணுறாரு பாருங்க. ஸ்டெபிலிட்டியில் கொண்டு வர்றாரு. சொல்ல முடியாத ஒரு நோய்களெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஹalleluya. ஆண்டவர் மீது நம்பிக்கை. ஆண்டவர், பிகாஸ் காட் லவ்ஸ் அஸ். ஹalleluya. நெவர் கிவ் அப் அண்ட் டோன்ட் கம்ப்ளைன். எப்பவும் முறுமுறுப்பு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு இதை செய்யலை, நான் அதை கேட்டேன், அதை செய்யலை, என் கண்ணீரை பார்க்கல, என்னுடைய
நான் இவ்வளோ ஹர்ட் ஆகுறேன், தேவனுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நீங்க வந்து ஒரு போதும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. கம்ப்ளைனிங் இருந்துச்சுன்னா அதுக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவரே அந்த கம்ப்ளைனிங் ஹார்ட் எடுத்து போடுங்க. ஏன்னா இது வந்து பிசாசின் காரியங்கள். ஸோ வென் யூ ஃபைண்ட் அ ஸ்டேபிள் ஸ்ட்ராங் பிலீஃப் ஆன் காட், இந்த கம்ப்ளைனிங் ஹார்ட் இருக்கக்கூடாது. ஸோ உங்க ஃபேமிலியில் பீஸ் வரும், சமாதானத்தை ஆண்டவர் ஊற்றுவார். அண்ட் 100% நான் சொல்றேன், God would do for you. Hallelujah. What he had done in my life, he will do it for you. Believe, keep believing. Hallelujah. ஒருவேளை நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்க்கலாம், நெட் ஆர் டிவி, எந்த பிளாட்ஃபார்ம் சேனல் மூலமா பார்த்தா கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. இது உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறார். டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் சே God is not doing. Hallelujah. Be believing and God hears you and he will surely do good things for you. எரேமியா 29:13 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க முழு இருதயத்தோட நீங்க தேவனை தேடணும். தேடும் பொழுது நீங்க அவரை கண்டுபிடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க தேடுதல் எப்படி இருக்கணும்? முழுமையாக தேடப்படணும். அதுல ஒரு குறை இருக்கக்கூடாது. கண்டிப்பா நான் கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு தருவார். இது அனுதினமும் இருக்கணும். நாட் ஒன் டே ப்ரேயர் பண்ணிடுவீங்க அப்புறம் விட்டுருவீங்க. நான் ஜெபமே பண்றது இல்லை பிரதர், நான் ப்ரேயரே பண்றது இல்லை சிஸ்டர். ஏன்னா ஆண்டவர் செய்யவே மாட்டேங்கிறாரு, வித்தியாசம் பார்க்குறாரு. அவங்களுக்கு அந்த இடத்துல கேட்குறாரு, எனக்கு பதில் தரல. நெவர் சே லைக் தட். உங்க தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார், உங்க விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 3வது சொல்றாரு என்னன்னா, ஐ வில் விசிட். இவ்விடத்திற்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். தோல்வியிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்துவார், கட்டி எழுப்புவார், இழந்து போனதை மறுபடியும் தருவார். டாக்டர்ஸ் கேன் ப்ரொவைட் ஒன்லி மெடிசன் ஃபார் யோர் சிக்னஸ். உங்க இல்னஸ்க்கு டாக்டர்ஸ் மெடிகேஷன்ஸ் தான் கொடுக்க முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும், ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி தர முடியும். பட் டாக்டரை காட்டிலும் மேலானவர் தேவன். பாருங்க, டாக்டர் கூட ஆப்ரேஷன் தியேட்டர்ல போனார்னா ஏசப்பட்டதான் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா நொறுங்குண்ட உங்க இருதயத்துக்கு பதில் தரக்கூடியவர் இயேசுவே ஒருவர். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் அந்த புரோக்கன் ஹார்ட்டுக்கு ஒரு மருந்தை தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் மனைவி பாருங்க சண்டை போட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துல தான் அந்த சண்டை எங்க போச்சுன்னு தெரியாது. அடிப்பாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல அந்த அடியை கூட மறந்துடுவாங்க, உத கூட மறந்துடுவாங்க. ஆனா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது மாறவே மாறாது. அந்த காயம் உள்ள இருக்கும் பாருங்க. உங்களை ஒரு ஹர்ட்ஃபுல் வேர்டு உங்களுக்கு விருத்தமாக பேசிட்டாங்கன்னு பாருங்க, அதை வாழ்நாள் முழுவதும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நமக்கு அது காயமாக இருக்கும். இல்லை உங்களை யாராவது துன்பப்படுத்தினா கூட நீங்க அதை மறக்க மாட்டீங்க. அதுதான் உள்ள காயம், இருதயத்தின் காயம். ஆனா ஆண்டவர் அதை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க காயங்களை மாற்றுகிறவரா. உள்ள காயம் தெரியாது நமக்கு. சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா, சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பாங்க, நல்ல ஜோக் அடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனா அவங்க இருதயத்துல என்ன காயம் இருக்குன்னு தெரியாது. ஏசப்பா முன்னாடி வந்து அழும்போது, டச் பண்ணப்படும் போது தான் அவங்களுடைய உள்ள காயங்கள் நமக்கு தெரிய வரும். ஒரு சிலருடைய காயங்களை நம்மால் ஆற்ற முடியாது, ஆனா தேவனால் முடியும். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 30:12 For thus says the Lord, your affliction is incurable, your wound is severe. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. 13 உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பட்டுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஹல்லேலூயா. கரெக்டா சொல்லியிருக்கிறாரா? நம்முடைய காயத்தை ஆற்றுவதற்கு மருந்தே கிடையாது. கொடிதான ஒரு காயம் நம்ம சுமந்து கொண்டு போறோம். ஹல்லேலூயா. 30:18 ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் கட்டப்படும், தேசம் கட்டப்படும், நீங்க
உங்க வாழ்க்கை சின்ன பண்ணான வாழ்க்கை கூட நிலை நிறுத்தப்படும். ஹalleluya. எரேமியா 30:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். ஹalleluya. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். ஹalleluya. கேப்டிவிட்டி, அடிமைத்தனத்தை திருப்புறார், இழந்து போனதை திருப்புகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வீடு எப்படின்னா, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற வீடை போல மேல கட்டுவார். ஹalleluya. ஹalleluya. அரண்மனை போல நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சொகுசான வாழ்க்கை நான் சொல்லல, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஐ எம் பிளஸ்ட் பிரதர், ஐ எம் பிளஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஹalleluya. நீங்க யார்ட்டையும் வாங்க மாட்டீங்க, நீ கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹalleluya. அவைகளிலிருந்து பாருங்க, ஆண்டவர் அப்படி மாற்றும் பொழுது 30:19 அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹalleluya. உங்க ஸ்தோத்திரம் களிகூர்ந்து மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றி பலியை நீங்க தெரிவிக்க போறீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காண்பதின் நிமித்தம். இப்போ இரக்கம் காட்டுவதற்கு முன்பாக அழுது நல்லா ஜெபிப்பீங்க. இரக்கத்தை காட்டும் பொழுது எவ்ரி டைம் ஆண்டவர் ஃபேவர் காட்டுவார். உங்களுக்கு இரக்கத்தை காண்பித்து அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் தான் பேசும். நீங்கள் நன்றி பலியை தெரிவிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். ஹalleluya. நீங்கள் குறுகி போவதில்லை என்று சொல்கிறார். மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுத்துவதில்லை. நீங்கள் சிறுமைப்படுத்துவதே கிடையாது. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். மற்றவங்க மத்தியில் ஆண்டவர் உங்க வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் உயர்த்துவார். அதனால அவங்க நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கட்டும். நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போறேன். என்னுடனே சேர்ந்து விசுவாசத்துல ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோட நீங்களும் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். தகப்பனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிய அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த 2025 ஆண்டுல ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, இவங்க சோர்ந்து போன காலங்களை நீர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, இவர்களை உயர பறக்க செய்யுங்க ஆண்டவரே, இவர்கள் வளர செய்யுங்க ஆண்டவரே, இவர்கள் பெருக செய்யுங்க ஆண்டவரே. எசப்பா, உங்களுடைய கரம் அந்த குடும்பத்தின் மீது இது பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க குடும்பத்துல உங்களுடைய கரம் இறங்கட்டும். ஆணிப்பா இந்த கரம் இறங்கட்டும். அப்பா, நீர் ஆசீர்வதிக்க பண்ணுங்க, இந்த குடும்பத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இவர்கள் தோல்வியை ஆண்டவரே நீர் வெற்றியாக மாற்றுங்க ஆண்டவரே. இவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வழி இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு வழியை அப்பா நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இழந்து போனதை எல்லாம் ஆண்டவரே இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த குடும்பத்தின் மீது ஆண்டவரை கடந்து வர நீர் பண்ணுவீராக. அப்பா தகப்பனே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் இவர்கள் மீது இறங்கட்டும். உம்முடைய தயவு இவர்கள் மீது இறங்கட்டும். அப்பா, நீர் இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர், நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. யாருமே இல்லையே எனக்கு, என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே, என் தேவைகள் சந்திப்பதற்கு யாருமே இல்லையே. கலங்காதீங்க, தேவன் உங்கள் பக்கத்துல இருக்கிறார். அப்பா, நீர் கூட இருந்த ஆண்டவரே இவர்களுக்கு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெருக பண்ணுங்க ஆண்டவரே ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஏசப்பா, இவர்கள் குடும்பத்தின் மீது சகல நன்மையும் சகல ஆசீர்வாதங்களும் கடந்து வர நீர் பண்ணுவீராக. உங்களுடைய கரங்களை இவர்களை கொடுக்கிறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள நீங்க மறந்து விடாதீர்கள். உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.